திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு எரிகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் எழுத்தாளர் ப. திருமாவேளன் எழுதிய நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 20 ஆண்டுகள் முன்னோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், திராவிடம் என்ன செய்தது என்று கேள்வி எழுப்புபவர்களுக்கு இதுதான் பதில் என்றும் கூறினார். கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினைச்சு சிலர் என்ன கேட்கிறாங்க, திராவிடம் என்ன செஞ்சது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில் இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். வன்முறைகளுக்கு எதிராக போராடியது திமுக என்றும், திமுக என்றாலே சிறை, போராட்டம், தியாகம்தான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அதனால்தான் காலங்கள் மாறினாலும் எதிரிகள் மாறினாலும் திமுக மட்டும் கம்பீரமாக நிற்கிறது என்றார். சமூக நீதி கருத்தியலை காப்பது, கல்வி நிலையங்களை உருவாக்குவதுதான் திமுகவின் சாதனை என்ற அவர், 100 ஆண்டுகள் கடந்தும் நீதி கட்சியின் நீட்சியாக நீடிக்கிறது திராவிட மாடல் அரசு என்றும் அப்போது நெகிழ்ச்சி தெரிவித்தார். அரசியல் புரட்சியின் ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவின் அடையாளமாக இருப்பதால்தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்பவர்களுக்கும் திராவிடம், திராவிட இயக்கம், திமுக என்றாலே கசக்கிறது, எரிகிறது என முதலமைச்சர் குறிப்பிட்டார். அரசியல் புரட்சியின் அடையாளமா, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா, திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும், திராவிட இயக்கங்கள் என்றாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்குது, ரொம்ப எரியுது. அடுக்குமுறைகள், அவதூறுகளை எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி திமுக பயணப்படுகிறது எனவும் கூறிய முதலமைச்சர், அறிவித்தீ அணையாமல் இருப்பதால்தான் இங்கு கலவரத்தீயை பற்ற வைக்க முடியவில்லை எனவும், பாசிசவாதிகளின் பகல் கனவு பலிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இங்க அறிவித்து அணையாம இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தீயை பத்த வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்னா தொடர்புடையது. அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்தீட்டி கொடுக்கக்கூடிய திருமாவேலன் அவர்களை மீண்டும் பாராட்டி, திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது, பாசிசவாதிகளின் பகல் கனவு இங்கு பலிக்காது. குட் திங்ஸ் டேக் டைம் என்பதை இளைஞர்கள் உணர்ந்து கொண்டு எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தினமும் 1/2 மணி நேரமாவது புத்தகங்களை வாசியுங்கள் என அறிவுறுத்தினார்.